இன்று நாம் தொடர்ந்து அடுத்து வர இருக்கும் 3 மற்றும் 4வது தெய்வீக குணங்கள் பற்றி காணலாம். 3வது ஆன்மீக ஞானத்தை விருத்தி பண்ணுதல். 4வது தானம். ஆன்மீக ஞானத்தை விருத்தி பண்ணுதல் என்பது மேலும் மேலும் புதிதாக கற்றுக்கொண்டு இருப்பது. ஆன்மீக ஞானத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு இருப்பது. இதை பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் பொழுது, நான் கற்க மறுத்த நாள் வாழ மறுத்த நாள் என்று குறிப்பிடுகின்றார். அன்றாடம் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை கற்றறிந்து கொண்டு இருக்க வேண்டுமே தவிர, நான் எல்லாம் கற்று கரை கண்டு விட்டேன் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தையும் ஓதுகின்றாள் என்று கூறுகின்றார். கலைமடந்தை கலைகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி, அவளே கற்றது கைமண் அளவு என்று சொல்லும் பொழுது, நாம் கற்றது ஒரே ஒரு மணல் துகள் அளவிற்குத்தான் இருக்க முடியும். அந்த மிகச்சிறிய அளவு கற்று அதிலே நான் தேர்ச்சி பெற்று விட்டேன் என்று சொல்வது வெறும் விளையாட்டுத்தனமான பேச்சாகத்தான் அமையும். அப்படி இல்லாமல் அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எடுத்துக்காட்டுறது போலதான் ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரியிலே ஒரு அவதூதர் தனக்கு 24 குருக்கள் இருப்பதாக சொல்லுகின்றார். பருந்து அது இரையை கவ்வி கொண்டு செல்லும் பொழுது பல பறவைகளும் விரட்டுகின்றன. அந்த இரையை கீழே போட்ட பின்ன இது நிம்மதியாக இருக்கின்றது. அப்படி எப்பொழுது நாம் ஒரு பற்றுதலை விட்டு விடுகின்றோமோ, அந்த பற்றுதல் விட்ட உடனே நமக்கு நிம்மதி கிடைக்கின்றது என்பதை அந்த பறவையின் மூலம் தெரிந்து கொண்டேன். அதே போல ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு பாடங்களை அன்றாடம் நமக்கு கற்பித்து கொண்டே இருக்கின்றேன். விடாமுயற்சி என்பதை சிறிய உயிரினமாகிய எறும்பு நமக்கு கற்றுத்தருகின்றது. பின்னால் வர இருக்கும் மழை காலத்திற்காக இப்பொழுதே உணவை சேகரித்து வைக்க வேண்டும் என்ற அந்த அறிவு எறும்பின் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். இப்படி ஒரு விஷயங்களையும் ஒரு உயிரினங்கள் கற்றுத்தருகின்றன என்று அந்த அவதூதர் சொல்லுகின்றார். அப்படி நமக்கு கற்றுக்கொள்வதற்கு நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய விஷயங்களே பல இயற்கை நூல்களாக அமைந்திருக்கின்றன. நாம் தேடி போய் பெரிய சாஸ்திர நூல்களை எல்லாம் படிக்க வேண்டிய அவசியமில்லை. அன்றாடம் நடைபெறும் கண்முன்னே நாம் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் கூட ஒரு சிறந்த கலையை நமக்கு எடுத்து கூறக்கூடிய உயர்ந்த நூலாக அமைந்து விளங்குகின்றன. அடுத்து வரக்கூடியது தானம். தானம் பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். தானத்திலே உயர்ந்தது அன்னதானம் என்றும், நம்முடைய வாழ்நாளுக்கு பின்னும் இருக்கக்கூடியது கண் தானம், உடல் தானம், இப்படி ஏதேதோ தானங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. இந்த தானத்தின் மகிமை கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணப்ப நாயனார் அந்த
குடுமி மலையிலே எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை விட்டு பிரிய மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிடுகின்றார். தனக்கு தெரிந்த முறையிலே அவருக்கு வழிபாடுகள் செய்கின்றார். தான் சுவைத்து பார்த்து நல்ல சுவையாக இருக்கக்கூடிய மாமிச துண்டுகளை இறைவனுக்கு நைவேத்தியமாக படைக்கின்றார். இதையெல்லாம் பார்த்த சிவகோசரியார் என்ற அந்தனர் அவர் அன்றாடம் பூஜை செய்ய வரும்பொழுதெல்லாம் இப்படி மோசமாக இருக்கின்றதே என்று மனம் வருந்துகின்றார். அப்போ இறைவன் சொல்லுகின்றார், நாளை நீ மறைந்திருந்து பார்த்தால் அந்த பூஜை செய்பவனுடைய உயர்ந்த பக்தி மனநிலை உனக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். அதேபடி சிவகோசரியார் மறைந்திருக்கின்றார். கண்ணப்ப நாயனார் திண்ணப்பனாக இருந்த நிலையிலே அன்றாடம் செய்வது போல பூஜைக்கு பொன்முகலி ஆற்றிலிருந்து வாய் நிறைய தண்ணீர் கொண்டு வருகின்றார். தலையிலே மலர்களை எடுத்து கொண்டு வருகின்றார். சுவைத்து பார்த்த மாமிச துண்டுகளை கையிலே ஒரு இலையால் செய்யப்பட்ட கிண்ணத்திலே தொன்னையிலே எடுத்து வருகின்றார். எல்லாவற்றையும் இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்கின்றார். திடீரென்று இறைவனுடைய வலது கண்ணிலிருந்து இரத்தம் கொட்டுகின்றது. அதை பார்த்த உடனே மனம் பதறி போய் அங்குமிங்கும் அலைந்து மூலிகை மருந்துகளை எல்லாம் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து போட்டு பார்க்கின்றார். எதுவும் நடக்கவில்லை. ஊனுக்கு ஊன் மருந்தாக அமையும் என்று நினைத்து தன்னுடைய கண்ணை இழந்து அங்கே அப்புகின்றார். அப்பொழுது அந்த இரத்தம் வருவது நின்று விடுகின்றது. மறுபடியும் இடது கண்ணிலிருந்து இரத்தம் வருகின்றது. அப்போ திண்ணன், இப்பொழுது என்னுடைய கையிலே மருந்து இருக்கின்றது, இதனால என்ன அச்சமும் எனக்கு இல்லை. ஒரே ஒரு வருத்தம், கண்ணை இழந்து விட்டால் எங்கே கொண்டு போய் அப்புவது, அடையாளம் தெரியாது. அதனால என்னுடைய செருப்பு காலால் இறைவனுடைய அந்த குருதி வழிகின்ற இடது கண்ணின் மீது அடையாளத்திற்கு வைத்து கொண்டு கண்ணை இடந்து அப்போ முயற்சி செய்கின்றார். அப்போ இறைவன் கண்ணப்ப நில் என்று சொல்லுகின்றார். தன்னுடைய கண்ணையும் தானம் செய்வதற்கு முன்வந்த காரணத்தாலே திண்ணனாக இருந்தவன் கண்ணப்பன் என்று சிவபெருமானாலே அழைக்கப்படுகின்ற உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கின்றார். இப்போ சிவகோசையார் மறந்திருந்து இதெல்லாம் பார்த்து, ஐயோ, நாம் பல பல நூல்களையும் சாஸ்திரங்களையும் கற்று என்ன பயன், பக்தி என்பது சிறிதளவும் இல்லையே என்று மனம் வருந்துகின்றார். இதே போல மகாபாரதத்திலே ஒரு கதை இடம்பெறுகின்றது. தானம் என்பது இப்பொழுது செய்தால் சில வருடத்திற்கு பின்னாலே இதனுடைய பலன் எனக்கு திருப்பி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு செய்வது அல்ல. எந்தவித கைமாறும் கருதாமல் செய்வதுதான் தானம். அது இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி சொல்லுகின்றது. தர்மர் எல்லா ராஜ்யங்களையும் வென்று ராஜசூக யாகம் நடத்துகின்றார். அந்த ராஜசூய ராகம் நடத்தும் பொழுது அங்கு ஒரு கீரி பிள்ளை வந்து புரண்டு புரண்டு பார்க்கின்றார். அதனுடைய உடல்ல பாதி தங்கமாக இருக்கிறது, பாதி இயல்பாக கீரி பிள்ளை உடல் போல இருக்கிறது. அப்போ அந்த கீரி பிள்ளை பேச ஆரம்பிக்கின்றது. நீங்கள் செய்வதெல்லாம் என்ன பெரிய யாகம், தானம்,
இதில் சிறிதளவு கூட தன்னலம் இல்லாத இயல்பு இல்லை. உங்களுடைய வீண் ஆடம்பரத்தையும் கர்வத்தையும் ஆணவத்தையும் விளக்குவதாகத்தான் இந்த யாகம் நடைபெறுகின்றது என்று சொல்லிவிட்டு, குருஷேத்திரத்திலே ஒரு எளிய அந்தணர் குடும்பம் இருந்தது. அவர்கள் செய்த யாகத்திற்கு இணையாக உங்கள் யாகம் வர முடியாது என்று சொல்லி அந்த அந்தணர் குடும்பத்தை பற்றி கீரிப்பிள்ளை சொல்கின்றது. நீண்ட நாட்கள் அவர்கள் உணவின்றி தவிக்கின்றார்கள். ஒரு நாள் 4 ரொட்டி செய்வதற்குரிய மாவு கிடைக்கின்றது. அந்தணர், அவருடைய மனைவி, மகன், மருமகள் 4 பேரும் ஆளுக்கு ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிட அமர்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு விருந்தாளி பவதி பிக்ஷாந்தேகி என்று அழைத்து கொண்டு வருகின்றார். விருந்தாக வந்தவருக்கு தான் முதலில் தன்னிடத்தில் இருப்பதை அந்தணர் கொடுக்கின்றார். வந்தவருக்கு மேலும் அது பசியை தூண்டிவிட்டது போல இருக்கிறது. உடனே அந்தணருடைய மனைவியும் கொடுத்து விடுகின்றாள். அவர்களை பின்பற்றி தாய் தந்தையர் என்ன செய்தார்களோ அதே போல மகனும் மருமகளும் செய்கின்றார்கள். அவர்களுக்கு அந்தணனாக பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்ட இறைவன் காட்சி தந்து அவர்களை எல்லோரையும் தன்னுடைய மேல் உலகத்திற்கு அழைத்து சென்று விடுகின்றார். அவர்கள் செய்த அந்த ரொட்டி மாவு அங்கங்கே சிதறி கிடக்கின்றது. அதிலே போய் கீரிப்பிள்ளை புரண்டு பார்த்தது. அதனுடைய உடல் பாதி தங்க நிறமாகிவிட்டது. ஆனால் மற்றொரு பாதி எப்பொழுதும் போல இருக்கிறது. அது போதுமான அளவு மாவு இல்லை அங்கே. அந்த கீரிப்பிள்ளை சொல்லுகின்றது, அவர்கள் செய்த தானத்திற்கு ஈடு இணையே கிடையாது. அப்படிப்பட்ட தானம் எங்காவது நடக்குமா என்று நானும் எங்கெல்லாம் பெரிய வேள்விகள் யாகங்கள் நடக்கின்றன, யாரெல்லாம் பெரிய தான தர்மங்கள் செய்கின்றார்கள், அங்கெல்லாம் போய் பார்க்கின்றேன். என் உடல் அப்படியே இருக்கின்றது. பாதி தங்கமாகவும் பாதி கீரிப்பிள்ளையுடைய உடம்பாகவும் இருக்கிறது என்று சொல்ல, தர்மர் வெட்கத்திலே தலை குனிகின்றார். நான் எல்லா நாடுகளையும் வெற்றி கொண்டு விட்டேன். என்னுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்துகின்றேன். இந்த யாகத்திலே இத்தனை வருவோர்கள் போவோர்கள் எல்லோருக்கும் தான தர்மங்கள் செய்கின்றேன் என்று வீண் கர்வம் கொண்டு விட்டேனே என்று தன் தவறை உணர்ந்து தலை குனிகின்றார். இப்படி தானம் என்பது எதையும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்க வேண்டும். திண்ணனாக இருந்த அந்த வேட்டுவ குலத்திலே பிறந்தவன் கண்ணப்பனாக, கடவுளுக்கே தன் கண்ணை அப்பியவனாக, அவனுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு கண் போய்விடுமே, நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் அவன் நினைக்கவில்லை. கடவுளுக்கு சரியாகிவிடும், இந்த குருதி வழிவது நின்றுவிடும் என்றால் அதுவே போதுமானது, அதுவே எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கின்றான். அதே போல இந்த கீரிப்பிள்ளை சொன்ன கதையிலே அந்த அந்தணர் குடும்பத்தில் இருந்த 4 பேரும் தங்களை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக தங்களை நாடி நீண்ட காலம் பசியோடு இருந்து பிச்சை ஏற்றுக்கொள்வதற்காக வந்த ஒருவருக்கு விருந்தளிக்க முடிந்ததே, தங்களிடத்தில் இருக்கிற பொருளை கொடுக்க முடிந்ததே என்ற மன திருப்தியோடு கொடுக்கின்றார்கள்.
அவர்களும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அப்படி செய்வதுதான் உயர்ந்த தானம். எனவே இந்த தானம் பற்றி பல விஷயங்கள், பல சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டாலும் இந்த இரண்டும், கண்ணப்பனுடைய நிகழ்ச்சியும் இந்த கீரிப்பிள்ளை கூறிய கதை, இது ரெண்டும் மிக உன்னதமான தானத்தை பற்றி சொல்கின்றது. பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல தெய்வீக குணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த தெய்வீக குணங்களிலே நேற்று நாம் 2 குணங்கள் பார்த்தோம். இன்று 2 குணங்களை பார்த்திருக்கின்றோம். அச்சமின்மை என்பது முதலாவது வேண்டும். இரண்டாவது, எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடிய உள்ளம் இருக்க வேண்டும். மன தூய்மை இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்தது, ஆன்மீக ஞானத்தை நாம் அன்றாடம் வளர்த்து கொள்ளக்கூடிய, அதை விருத்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை புதிதாக கற்று வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதாக தானம் பற்றி பார்த்தோம். இந்த 4 வகை தெய்வீக குணங்களும் நமக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளி செய்ய வேண்டும். நம்மை அவனுடைய அடியவர்களாக ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.